நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இன்றைக்கி சாக்லேட் கேக் ரெசிபி தான். நான் இன்றைக்கி மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துச்சு. அவங்க சொன்ன அதே அளவில் கேக் செஞ்சு பார்த்தேன். அவங்க சொன்னதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாகவே நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, போய் பாருங்கள். அவ்வளோ மாய்ஸ்டாக சாஃப்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துச்சு. 1/2 கப் பட்டர் எடுத்துக்க சொன்னாங்க. நானும் அதே அளவு எடுத்துகிட்டு, இது வந்து 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க சொன்னாங்க. நான் முதல்ல சர்க்கரையை எவ்வளோ நமக்கு தேவையோ அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா நான் 300 கிராம் வந்து அளந்து போட்டேன். தயிர் 1/2 கப் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது அதில் எம்எல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோன்னு 125 mlன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மெஷர்மெண்ட்ஸில் எதுவுமே மாற்றலை, அவங்க சொன்ன அளவு அப்படியே தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துச்சு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக அவங்க அந்த க்ரீம் ரெடி பண்ணி அதில் பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்றபடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 3 எக்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க, அதே தான் நானும் செஞ்சுருந்தேன். எக்ஸை வந்து எப்பவும் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் அவங்க பீட் பண்ணாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ இந்த எக்கை வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மிக்சரோடு சேர்த்துடலாம். இதில் வந்து மைதா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் 3மே நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக மெட்ராஸ் சமையல் பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. நானுமே மெட்ராஸ் சமையல் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவங்க செஞ்சால் எல்லாமே சூப்பராக தான் வரும். அதை பார்த்து நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு நான் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க வீடியோவில், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு. நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு அவங்கள டேக் பண்ணிடலாம். பால் இப்போ லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ட்ரேயில் அதே மாதிரி நம்ம பட்டரு இல்லைன்னா ஆயில் தடவிட்டு மைதா வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேக்கில் வந்து ஒயிட்டாக வராது. நம்ம வந்து கொக்கோ பவுடர் காலி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த கேக் பண்ணி முடிக்கும் போது. அதனால நான் மைதாவே வந்து அந்த டின்னில் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அவங்க சொன்னபடியே 175 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வச்சேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சேன். அப்புறம் அதை வந்து குக் ஆயிடுச்சான்னு பார்க்கும்போது லைட்டாக குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கேக்கு. அந்த நம்மளோட கேக் வந்து ஏன் அந்த ஒயிட்டாக இருக்குன்னா, நம்ம கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வந்திருக்காது. மைதா டஸ்ட் பண்ணதுனால தான் அந்த கலர் சேஞ்ச் வந்து நமக்கு தெரியுது. பாருங்கள் டின்னில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது வந்து 6 இன்ச் டின்னு. நான் வந்து 2 டைம்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். 2 வாட்டி கேக்கை வந்து பிரிச்சுக்கிட்டேன். அந்த கேக் பேட்டரை வந்து 2 வாட்டி பேக் பண்ணி எடுத்தேன். நீங்கள் வந்து 8 இன்ச் டின்னில் அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட 8 இன்ச் டின் இல்லை, அதனால இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணேன். அவ்வளோதான், ஸ்டெஃபி அக்கா சொன்ன மாதிரி நம்ம கேக் செஞ்சு முடிச்சாச்சு. தேங்க்யூ.